மாற்றி மாற்றி குறைகளை மட்டுமே சொல்லிக்கொண்டு ஒரு அரசியல் செஞ்ச இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு அரசியலுக்குள்ளே போகிறார். யாரையுமே ஒரு குத்தம் சொல்லி அவர் நினச்சிருந்தாருன்னா சொல்லியிருந்தாருன்னா அசால்ட்டாக அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவங்க கட்சிக்கான ஆண்டு விழா, அந்த கட்சிக்கான ஆண்டு விழாவில் அவர்களோட வளர்ச்சியை பற்றியும் அவர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம், மக்கள்கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் பண்ணலடா, இப்படி ஒரு கட்சி இருக்குடா, இவ்வளோ வளர்ந்துருக்குடா, இந்த அளவுக்கு வந்திருக்காங்கடா. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு கட்டமைப்பே இல்லை, அவங்களுக்கு ஆளே இல்லை, மாவட்ட செயலாளர்லாம் வரவே இல்லை பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படி இப்படி. 120 மாவட்ட செயலாளர் வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிராலாம் வந்திருக்காங்க. எல்லா மாவட்ட செயலாளர் பேர் வரைக்கும் போட்டு உள்ளே ஏற்றி உட்காந்து வச்சுருக்காங்க. நாங்கள் பார்த்தோம். அது எல்லாருமே கால் பண்ணார், ராஜ்மோகன் கூப்பிட்டுருந்தார். இன்று அந்த ஆண்டு விழா எதற்காக என்றால், திமுக அதிமுகவுக்கு நிகரான கட்சி, வளர்ந்திருக்கும் கட்சி நாங்கள் இருக்கிறோம் என்பதை, அந்த கான்ஃபிடென்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் வைக்கணும். அவர் நடத்தலை ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூலு. இது எத்தனை வாட்டி சொல்கிறது எனக்கு தெரியல. அது ஒரு ட்ரஸ்ட்டு நடத்துது, அவரோட லேண்டு, அவ்வளோதான். சிபிஎஸ்சினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன கொடுக்கணும் அவங்க தான் நடத்த முடியும். நான் சிபிஎஸ்சியில் இருமொழி கொள்கை ஆக்குங்க. அப்போ இங்கே இருமொழி கொள்கை ஆகிட போகுது. அங்கே மும்மொழி கொள்கை இருக்குது, அதனால் இங்கே மும்மொழி கொள்கை வச்சுருக்காங்க. நீங்கள் 4 வச்சா 4 வைக்க போகிறான், இல்லை 2னா 2 வச்சுக்க போகிறாங்க. அந்த ஸ்கூல் அங்கே சென்ட்ரல் போர்டில் என்ன பாலிசி அதுதானே மேடம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்த முடியும். ஸ்கூலு போர்டு அதுதான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, அண்ணாமலைலாம் அதெல்லாம் சொல்லவே கூடாது. என்ன வாட் யூ சே வாட் யூ ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் யூ ஷுட் ப்ராக்டிஸ்லாம். திமுக ஆட்சியில் இறங்கும் வரை நான் காலனி போட மாட்டேன்னு சொன்னவர் 3 நாள் தான் ஆகுது. காலனி போட்டு தான் சுற்றி நிற்கிறார். ஃபோட்டோலாம் பார்த்தீங்களா? பிகே ஒரு பெரிய தவறு பண்ணிட்டார் 2021 தமிழக மக்களுக்கு. அந்த தவறை திருத்திக்கிறதுக்காகவும் பிராய்ச்சித்தமாகவும் தான் இப்போ செஞ்சு கொடுக்குறாரு. ஒரு நல்ல தலைவனை பார்க்காமல் பண்ணிட்டேன்ற ஒரு ஊழல் அரசியலை உட்காத்தி வச்சுட்டேன்னு நம்பியிருக்கலாம். சரி, நான் தமிழகத்துக்கு நான் மாற்ற வேண்டும் என்றால் இதுதாங்க. பிகே இஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஹீ செட், ஓப்பனாக சொன்னார்ல, என்னோட ஐடியாலஜியே தேவையில்லை எங்களுக்கு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வையில்? சமத்துவ பொங்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு சமத்துவமான விழா அது. நானும் ஒரு தலைவன், 120 தலைவர்களை உருவாக்கியிருக்கேன் பாடுறா அடுத்த கட்டத்தில் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தலைவனாக தான் இருக்கார். அவர் உட்கார்ந்த சேரும் சரி, பின்னாடி இருந்த சேரும் சரி, எல்லோரும் சமம் என்ற ஒரே மாதிரியான சேரில் தான் உட்காந்துருந்தாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் கூட இல்லை. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கணுன்னா, சமமான வாய்ப்பு கொடுத்தாங்க எல்லாருக்கும். உதாரணத்துக்கு வந்தார், முக்கியமான 3 பேர் மட்டும் பேசினாங்கன்னு இல்லாமல், ஒருத்தரோட ரெப்ரசன்டேஷன், இட்ஸ் எ டீம், நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு டீம் அப்படின்ற ரெப்ரசன்டேஷனை காட்டுறதுக்காக கொள்கை பரப்பு செயலர் அஃப்கோர்ஸ் அவரே அவர் தான் இது பண்ணார், ஆங்கர் பண்ணார். அது கூட சேர்ந்து நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, அவரோட கருத்துக்களை வச்சுட்டார். அவருக்கு ஒரு 10 நிமிஷம் பேச கொடுத்துருந்தா என்ன பேசியிருப்பாரோ அதை நடுவு நல்லா அழகாக ஒரு ஆங்கரிங்கோட சேர்த்து கலவையாக அருமையாக சூப்பராக செஞ்சுட்டார். ஒன்று. அஃப்கோர்ஸ் அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து லைலாமணி பேசிட்டா போல், தம்பி சூப்பராக பேசினா போல். அதுக்கப்புறம் ஐடி சைட்லேருந்து ஒருத்தர், அதுக்கப்புறம் அவங்களோட 120 இவங்க இருக்காங்களே மாவட்ட செயலாளர், அவங்க சார்பாக ஒருத்தர். அஃப்கோர்ஸ் மாநிலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர், பொருளாளர், தலைவரே கடைசியில் பேசுகிறாரு. அப்புறம் ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. சூப்பர். பிரசாந்த் கிஷோர் சீஃப் கெஸ்ட்டு, அவரும் பேசிட்டு போயிட்டார். அப்போ இது அனைவருக்குமான ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்க, எல்லோரும் எல்லாருக்குமான இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றத தலைவர் மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு அவரை மட்டுமே காமிச்சிக்கிட்டு போகாமல் எல்லோருக்குமான ஒரு கட்சி இது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகே, சரி, என்னென்ன பேசினாருன்றதை நீங்கள் கவனிச்சிங்க உங்களுடைய பார்வையில்? ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஒரு தலைவர் ஒரு பாசிட்டிவிட்டி கலந்த ஒரு தலைவராக பார்க்கறது ரொம்ப காலம் ஆயிடுச்சு நான் பார்த்த வரைக்கும். இந்த முக்கியமாக இந்த 2 திராவிட அரசியல் இருக்கும்போது ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குத்தம் சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு நீ சரியில்லை நான் அது எதிர்கட்சியை பார்த்து, இது காமெடியாகவே பண்ணி அப்டேட் பண்ணுங்க, நான் எதிர்கட்சியை பார்த்து கேட்கிறேன் அப்படிம்பார். போன வாரம் வரைக்கும் அவர் அந்த கட்சியில் தான் இருந்திருப்பார், இப்போ தான் மாறி வந்திருப்பார். ஒரு வாரத்தில் எதிர்கட்சியை பார்த்து கேட்குறேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் நிற்பாங்க. ஸோ மாற்றி மாற்றி குறைகளை மட்டுமே சொல்லிக்கொண்டு ஒரு அரசியல் செஞ்ச இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு அரசியலுக்குள்ளே போகிறார். யாரையுமே ஒரு குத்தம் சொல்லி அவர் நினச்சிருந்தாருன்னா சொல்லியிருந்தாருன்னா அசால்ட்டாக அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்கலாம். அது தேவையில்லைன்னு பார்க்குறாரு. இப்போ பேசுகிறத விட பெயர் சொல்லியோ அவர்கள் செய்ததை சொல்லியோ எடுத்து காமிச்சு பேசியிருந்தாருன்னா அவருக்கு இன்னும் 10 மடங்கு ஸ்கோரிங் ஆகிருக்கும். அவருக்கான அந்த ட்ரெண்ட் ஆகிருப்பார். இப்படி வச்சுப்போமே, இன்னும் 10 மடங்கு அவருக்கு இன்னும் ஜாஸ்தியான ஒரு சப்போர்ட்டோ ட்ரெண்டோ வாட் எவர் இட் இஸ் இட் வுட் ஹவ் ஹேப்பன்டு. அது பண்ணல. அவர் அடுத்த தலைமுறைக்கு எப்படிப்பட்ட ஒரு அரசியல் எடுக்கிறாரு அப்படின்னா, ஒரு டீசெண்டான பாலிடிக்ஸ், மெச்சூர்ட் பாலிடிக்ஸ் கொண்டு போகிறார். சென்ற அரசியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுவும் அதிமுகலாம் பார்த்தீங்கன்னா, அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது
எதிர்கட்சி திமுக தலைவரை பார்த்து சிரிச்சிங்களே மறுநாள் அவர் அமைச்சர் பதவியே போயிடும். எதுக்கு போச்சுனே கடைசி வரைக்கும் தெரியாது. அப்புறம் விசாரிச்சு பார்த்தாருன்னா நீங்கள் வந்து அந்த கட்சியை பார்த்து சிரிச்சிங்களா, அதனால் உங்களை அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்கன்ற இப்படி ஒரு அரசியல் இருந்துச்சு. அது அவங்க ஸ்டாண்டு. பட் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் இல்லாமல் ஒரு க்ளீன் நீட் பாலிடிக்ஸ் விச் இஸ் பீங் ஸ்டேட்டட் பை விஜய்னா நான் இல்ல பார்க்குறேன். மும்மொழி கொள்கைன்னு பேசுறாரு, திணிக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஹிந்தி திணிப்பு அப்படிங்கறத ஏன் வெளிப்படையா எங்கேயுமே சொல்லவே இல்லை? இல்லையா, அவர் திணிப்பை பற்றியே பேசவே இல்லையே. அவர் மும்மொழி கொள்கைன்றதுல வந்து மொழியை மட்டுமே பேசல. அவர் என்னோட இருமொழி கொள்கை சிறந்தது, ஒருத்தர் என்ன படிக்கணுமோ படிங்கன்றார். புரியுதா? இப்போ அவங்க சைடு என்ன வைக்கிறாங்க, தெளிவா சொல்லியிருக்காரு. கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிரா ஒரு மாநில அரசு மொழி கொள்கைக்கும் கல்வி கொள்கையையும் கேள்விக்குறியாக்கி வேறொரு மொழியை வலுக்கட்டாயமா திணிச்சா. எக்ஸாக்ட்லி இது திணிப்பு கிடையாதா? அததான் சொல்றேன். திணிப்பு பத்தி எங்கேயுமே அததான் பேசலன்னு திணிப்பு சொல்றீங்க. பத்தி இல்ல, மொழியோட எக்ஸாக்ட் அந்த மொழி பேரு சொல்லலன்னு நானும் சொல்றேன். அது வந்து அந்த பிரச்சனை என்ன, அதுதானே சரிங்க பிரச்சனை, ஹிந்தியை திணிக்கிறாங்கன்ட்டு. இல்ல மும்மொழியிலே ஒரு பிரச்சனை இருக்கீங்க, மறைமுகமா அவங்க ஹிந்தி திணிக்கிறாங்க. இதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், மொழியிலே பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன். வெறும் ஹிந்திக்கு மட்டும் இல்ல, இது இருக்கிற பிரச்சனையே இங்க வந்து பாத்தீங்கன்னா இருமொழி கொள்கை ஜெயிச்ச மொழி. நமக்கு வந்து இந்த ஃபார்மேட் நம்ம எடுத்து ஜெயிச்சிட்டோம், இது நமக்கு போதுன்றோம். நீ ஹிந்தி இல்லை, நான் ஹிந்தி கொண்டு வரல, நான் தெலுங்கு கொண்டு வரேன், நான் இல்லைனா ஒரியா கொண்டு வரேன், மராத்தி கொண்டு வரேன், எனக்கு வேணான்றேன். நாங்கள் என்னோட ஸ்டாண்டே அந்த ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம். நீங்கள் வெறும் ஹிந்திக்கு மட்டும் இல்லை, மூணாவது மொழியாக வேண்டாம். நீங்கள் வந்து ஜாவா, C++, சி, பைத்தான் இந்த மாதிரி ஏதாவது கம்ப்யூட்டரைஸ்டு ஸ்கில்லு ஏஐ டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு போகிறேன்னு சொல்லுங்கள், வி சல்யூட் யூ. இல்லை, கம்பல்சரி ஸ்போர்ட்ஸ் 4லேருந்து 5 மணி வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட் பிரகாரம் ஸ்போர்ட்ஸில் ஓகே ஃபைன் எடுத்துகிட்டு போ. மியூசிக் ஏதோ ஒன்று, அவனை வந்து ஒரு க்ரூம் பண்ணுற ஒன்று இருக்குல்ல, இது நீங்கள் எதை செஞ்சாலும் ஏற்றுக்கிறோம். ஆனால் ஒரு மொழியை படித்தாதான் உனக்கு அறிவு வளரும், அது மூலமாக தான் உனக்கு வந்து நாளைக்கு வந்து பயன் பெறுவ பெருசா அப்படின்றத ஏற்றுக்கவே முடியாது. இங்கே ஜிஆர்இ ரேஷியோ வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 2040 தான் இவங்க 50% தொட போகிறாங்க. நம்ம 2024 40%, 52% தொட்டுட்டோம். அப்போ நம்ம தான் கரெக்டு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, அடுத்த இப்போ ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்த் ரேட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், டிராஸ்டிக்காக குறையுதான். 70 லட்சம் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யறதுக்கு, ப்ரைவேட் இல்லை கவர்மெண்ட்டில் வேலை செய்யறதுக்கு 70 லட்சம் பேருக்கு வேலை தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்சஸ் நடந்துட்டுருக்கு ஜப்பானுக்கு. தமிழ்நாட்டில் சென்னையில் அவ்வளோ க்ளோஸ், கோயம்புத்தூர் அவ்வளோ க்ளோஸ் நடக்குது. இங்கே ஜாப்பனீஸ் படிச்சுட்டு போகலாம். ஜாப்பனீஸ் தெரிஞ்சால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேலைக்கான ஒரு சாத்தியக்குள் இருக்குது. நம்ம வந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப நம்ம அங்கே ஓடிட்டு இருக்கோம். இவங்க இப்போ தான் இங்கே வராங்க. நியாயமாக பார்த்தா அங்கேருந்து நம்ம ஒன்றும் யூபிக்கோ குஜராத்துக்கோ வேலைக்கு போகல, அங்கே இருக்கிறவங்க தான் இங்கே வேலைக்கு வரான். மகாராஷ்டிரா இதில் மத்திய பிரதேஷ்லேருந்தும் யூபிலேருந்து இங்கே தான் வேலைக்கு வரான், பீகார்லேருந்தும். அவனுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்து அனுப்பிச்சுன்னா அவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலைக்கு. இந்த பாயிண்டில் பார்க்குறோம். அவர் வந்து ஓவராலாக மொழி திணிப்பியே சொல்கிறார். இப்போ நீங்கள் ஹிந்தின்னு சொல்லிட்டீங்க வச்சிங்களேன், அப்போ நாங்கள் ஹிந்தி சொல்லவே இல்லையே, உங்களுக்கு யார் சொன்னாங்க ஹிந்தின்னு இருக்கா ப்ரூவ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீ சுற்றி முற்றி இன்டெரக்டாக அங்கே தான் வருவேன்றதை வைக்கிறோம். எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க, ஹேஷ்டேக் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற விமர்சனம் ஒரு பக்கம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களை நையாண்டி செய்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் ஒரு பக்கம். அண்ட் இதெல்லாம் பேசுகிறாரு. ஆனால் இங்கே நடக்கிற இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணலை. இங்கே பெண்களுக்கு எதிரான வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கு, இது எல்லாமே அட்ரஸ் பண்ணியிருக்கணுமே, அட்லீஸ்ட் ஒரு வரையாவது பேசியிருக்கணுமே அப்படின்னா. அங்கே தான் கெட் அவுட்டுக்கு வந்து ஒரு சிக்னேச்சரே வாங்கிட்டாங்களே எல்லாருமே சேர்ந்து. அதில் பார்த்தீங்களா கெட் அவுட்டுக்கு வாங்கியிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, அதெல்லாம் அட்ரஸ் பண்ணலங்கிறதுன்னு அதுதான் என்ன பிரச்சனைன்னு ஒன்று இருக்குல்ல. அது அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சுற்றி காமிச்சிட்டு அங்கே கொண்டு வந்துட்டார். இங்கே ஆண்டு விழா, அவங்க கட்சிக்கான ஆண்டு விழா. அந்த கட்சிக்கான ஆண்டு விழாவில் அவர்களோட வளர்ச்சியை பற்றியும் அவர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம், மக்கள்கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணலடா, இப்படி ஒரு கட்சி இருக்குடா, இவ்வளோ வளர்ந்துருக்குடா, இந்த அளவுக்கு வந்திருக்காங்கடா. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு கட்டமைப்பே இல்லை, அவங்களுக்கு ஆளே இல்லை, மாவட்ட செயலாளர்லாம் வரவே இல்லை பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படி இப்படி. இன்னைக்கு 120 மாவட்ட செயலாளர், வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிராலாம் வந்திருக்காங்க. எல்லா மாவட்ட செயலாளர் பேர் வரைக்கும் போட்டு உள்ளே ஏற்றி உட்காத்தி வச்சுருக்காங்க. நாங்கள் பார்த்தோம், அது எல்லாருமே கால் பண்ணார் ராஜ்மோகன், கூப்பிட்டுருந்தார் எல்லாரையும். ஸோ திமுக அதிமுகவுக்கு நிகராக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணணும். அதுதான் 2வது ஆண்டு தொடக்க விழா. இந்த இடத்துல வந்து அவங்க வந்து மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கோ இல்லைனா இந்த மாதிரியான ஒரு இது கருத்தரங்கத்தை கொண்டு வரதுக்கான இடமே ஃபர்ஸ்ட் இல்லை. ஆனால் அதை பேசுறாரு, சார் எதிர்பார்ப்பாங்க. இல்லை மேடம் முடிச்சிடுறேன். அதில் அதை தான் முக்கியமாக இருந்தாலும் அவங்களோட கரு இதை நோக்கி இன்னைக்கு பயணிக்குது. இவர் என்ன சொல்றாரு மறுபடியும் வரும்போது, அதை தான் ஆதவ அர்ஜுனா சொன்னார், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஜெண்டா ரெடி ஆயிடுச்சு,
வரும் மார்ச் ஏப்ரல்லேருந்து அடுத்த 62 வாரத்துக்கு இவர் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார், நடக்குதா இல்லையா பாருங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களோட அத்தனை பிரச்சனையும் பேச போகிறாருன்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஆனால் அதற்கான மேடையில் இங்கே ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, விஜயனா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஹீ இஸ் அ ஃபோக்கஸ்டு லீடர் அப்படின்றது. ஒரு விஷயத்தை நோக்கி வரோம், அதுலேருந்து டைவெர்ட் ஆகுதில்ல, நம்ம பேசினா தசை திருப்பிடும் டைல்யூட் ஆகிடும்ன்றதுனால எதை நோக்கி பயணிக்கிறாரோ, எதற்காக அந்த இதுவோ அதை மட்டும்தான். இது 10th 12th பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து பாலிடிக்ஸ் பேசவே மாட்டார், ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசலை, தன் சினிமாவை பற்றி கூட அவர் பேசலை. இப்போ ஜென்ரலாக நின்று என்ன பண்ணுவாங்க தலைவன், எல்லாரும் சினிமா ரசிகன், எல்லாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னா ஏறி நின்று என்ன சொல்வார், உங்களுக்கு பிடிச்ச என்னோட படத்துலேயே ஒரு படம் சொல்லுங்கள், பாட்டு சொல்லுங்கள், ஏதாவது டைலாக் சொல்லுங்கள், சும்மா ஒரு என்டர்டெய்னிங். அதெல்லாம் எதுவுமே பண்ணல. தான் எதை நோக்கி வந்திருக்கேன், இந்த பசங்களுக்கு நீ பாராட்டு விழா இதுதான் நான் செய்ய போகிறேன். பரந்தூர் போனார், பரந்தூரை மட்டும் பேசினார், டங்ஸ்டனை பற்றி பேசலையே, உடனே அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போனார், இதை பற்றி பேசலையே. அதாவது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல, அவர் என்ன பேசினாரோ அதுக்கான விமர்சனங்களும் அதற்கான தேவைகளும் நம்ம பேசலாம். இன்று அந்த ஆண்டு விழா எதற்காக என்றால், திமுக அதிமுகவுக்கு நிகரான கட்சி, வளர்ந்திருக்கும் கட்சி நாங்கள் இருக்கிறோம் என்பதை, அந்த கான்ஃபிடென்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் வைக்கணும். ஏன் அதிமுக திமுக மட்டும் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்கு? எப்படி இருந்தாலும் இவங்க 2 பேரும் எவனோ ஒருத்தன் ஜெயிப்பான்டா, வேற எவனும் ஜெயிக்க மாட்டான்டா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த ஜிங்ஸ் வி ஷுட் பிரேக் த ஜிங்ஸ். அந்த மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட். அந்த இடத்துல அதிமுக கூட இல்லையே. ஒரு இன்னைக்கு தேர்தலில் போய் மக்கள் என்ன பேசுகிறாங்க, எல்லாரும் வியூக அமைப்பாளர்களாக இருக்கட்டும், ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட ஒன்று திமுக வரும் இல்லை அதிமுக வரும்பா, அவங்கள தவிர யாருமே வர முடியாதுப்பா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இன்று 3வது பிரதான பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது தாவேகா. அது மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். அந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் அது மாறும். சில கட்சி பெரிய கட்சியிலே இன்னும் வந்து 80க்கு மேலே இல்லை மேடம், 80 மாவட்டத்துக்கு மேலே, 120 மாவட்டம் அப்படின்னா 6 சட்டமன்ற தொகுதி, ஒரு பாராளுமன்ற தொகுதி ஆகுது. அப்போ 6 சட்டமன்ற தொகுதி, 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒருத்தர் வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற தொகுதி 3 மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்காங்க. அப்படின்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அந்த ஆஸ்பெக்டில் இதை போட்டிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்குது, எந்த அளவுக்கு டீம் வளர்ந்துருக்குன்றதை பாருங்க. அதை தான் இங்கே நிரூபிக்கணும். அவங்களோட விழாவில் அதுதானே மெயினாக வைக்கணும். ஆண்டு விழான்றது எதை பற்றி, அதை பற்றி தானே, அதை அட்ரஸ் பண்ணும்ல. அது அந்த அட்ரஸிங் தான் அது வச்சிருக்காரு. அப்படி தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ இந்த ஆண்டு விழான்றது நாளைக்கு நடக்காது, நாளைக்கு மறுநாள் நடக்காது, இன்னைக்கு நடக்குது, எல்லாரையும் வர வச்சு பேசியிருக்காரு. இந்த மக்கள் பார்க்கும்போது இதை பார்ப்பான். இந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்ன பாயிண்ட் உட்காந்து பேசியிருந்தாருன்னா இதெல்லாமே அடிபட்டுரும். நாளைக்கு இதை பேசலாம், ட்வீட் பண்ணலாம், ஒரு வீடியோ போடலாம், ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு கூட நாளைக்கு இதை பேசலாம், அது வேற. அப்போ அந்த பாயிண்ட்ல வருவோம். இன்னைக்கு இதை எடுத்திருக்காரு அப்படின்னா இதற்கான விஷயம் இதுதான். ஓகே, 3வது பெரும் கட்சியாக நாங்கள் இருக்கோம். அதை தான் அவர் மறுபடியும் சொல்றாரு பேசும்போது. இவனுங்க வந்து சின்ன பசங்க அப்படின்னா எந்த இஷ்யூ பத்தியுமே பேசியிருக்க கூடாது, மும்மொழி கொள்கை பத்தி கூட ஏன் பேசணும்னு நான் கேட்கிறேன். மேடம், கரண்ட்ல இருக்கிற ஒரு இஷ்யூ, அந்த இஷ்யூவை லைட்டாக ஒரு அட்ரஸிங் கொடுக்குறாரு. அப்போ டீலிமிட்டேஷன் பற்றியும் பேசியிருக்கணும். அதுதான் மேடம் சொல்கிறேன். அதை ஆரம்பித்தார், முடிச்சுட்டு இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், அப்படி பார்த்தா எல்லாமே பேசிகிட்டு இருக்கணும். ஒரு தலைவன் மேலே வந்து அதுதான் சொல்கிறல, இதை தான் பேசணும், அதை தான் பேசணும், நம்ம நரேட்டிவ் செட் பண்ணவே கூடாதுன்ற. அது யாருக்குமே செட் பண்ணக்கூடாது. அவங்க என்ன பேசுகிறாங்களோ அந்த பேச்சில் இருக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ் அதை தான் நம்ம எடுத்து பேசணும். நீயே அதை பேசலை, நீயே அதை பேசலன்னு சொல்கிற ரைட்ஸ் நமக்கே கிடையாது. அது அவரோட தனிப்பட்ட உரிமை. சார், மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்காதா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, பரந்தூர் போயிட்டு டங்ஸ்டனை பத்தி பேசல, அது யார் எதிர்பார்த்தது, யார் பண்ணல, மக்கள் எதிர்பார்க்கல நீங்க சொல்றீங்களா? டங்ஸ்டன் பத்தி பேசல. பரந்தூருக்கு போனதுனால தான் பரந்தூர் மேல அவ்வளவு ஒரு லைம் லைட் கிடைச்சது. நேஷனல் வைட்ல பான் இந்தியா லெவல்ல எல்லா மீடியாவும் வந்திருக்காங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அதே மாதிரி டங்ஸ்டனுக்கு போயிருந்தா அதுக்கு வரும்போது பண்ணுவாரு, வரும்போது பண்ணுவார் மேடம். நீங்க ஏன் அதை தான் சொல்றல, ஒன் அட் அ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். நான் ரொம்ப தெளிவுபடுத்துறேன், திருப்பி சொல்றேன். ஒன் அட் அ டைம். இஸ் அ ஃபோக்கஸ்டு லீடர். அப்படியே மைக்கை பிடிச்சிக்கிட்டு இங்கே ஒரு தட்டு, அங்கே ஒரு தட்டு, அவனுக்கு ஒரு இட்டி, அப்படிலாம் பண்ண மாட்டார். தான் எந்த விஷயத்தை நோக்கி வந்திருக்காரோ அதை தெளிவுபடுத்துவார். அது பேச்சு பொருளாக மாற வேண்டும், அதற்கு ஒரு தீர்வு வரணும். இதை மட்டும்தான் அவர் பண்ணுவார். அப்படிப்பட்ட லீடர். அது தவறு இல்லை, அது அவரோட ஸ்டைல். அவர் என்ன தெளிவாக இருக்கார், நான் பரந்தூர் போகிறேன், பரந்தூர் மட்டும் தான் பேசுவேன். வேங்கை வயல் போனால் வேங்கை வயல் மட்டும்தான் பேசுவேன். டங்ஸ்டன் பேசினா டங்ஸ்டன் மட்டும் தான் பேசுவேன். என்ன இஷ்யூக்கு நான் பேசுகிறேனோ அதை மட்டும்தான் எடுத்து வைப்பேன், அதை கிளியர் பண்ணுவேன்.
அந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். வேற ஏதாவது பேசினா அது டைல்யூட் ஆகுன்றதுல தெளிவா இருக்காரு. அண்ட் இந்த மேடை பேச்சை கேட்ட பிறகு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசுறாரு, மும்மொழி கொள்கையை பத்தி விஜய் அவர்கள் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்றாரு. அவருடைய பசங்க வந்து மும்மொழி கொள்கையை படிக்கிறாங்க, அவருடைய குழந்தைகள் வந்து மும்மொழி கொள்கையை படிக்கிறாங்க. அண்ட் அவருடைய பள்ளியான விஜய் வித்யாசிரமில் வந்து மும்மொழி கொள்கை இருக்கு. ஆனா மக்களுக்கு மட்டும் அரசு பள்ளி மாவட்ட செயலாளர்கள், அவர் கட்சியில இருக்கிற மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து இருமொழி கொள்கையை படிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. காமெடியாக தான் இருக்கு கேட்கறதுக்கு அவர் சொல்றது. எங்கேயாவது அவர் என் கட்சியில் இருக்கிறவன் என்னை தலைவனாக ஏற்றுக்கிட்டு வரவன்லாம் இருமொழி கொள்கை தான் படிக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு இல்லாட்டி ஏதாவது வேறு ஸ்கூலில் படின்னு சொன்னாரா? தெளிவாக பார்க்கணும். அதுக்கு மேலேயும் ஒன்று போட்டார், என்ன வாட் யூ சே யூ ஷுட் ப்ரீச்னு சொல்லி ஏதோ ஒன்று போட்டிருந்தார். வாட் யூ ப்ரீச் இட் ஷுட் பி ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். ஐம் சாரி, ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச்னு சொல்லி போட்டிருந்தார். அவர் அந்த மாதிரி எதுவுமே சொல்லி தெளிவுபடுத்துறாருல, உங்களுக்கு என்ன படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த குழந்தைக்கு, அந்த அப்பா அம்மா, நீங்கள் படிங்க, மும்மொழி படிங்க, 4 படிங்க, 5 படிங்க, என்னவோ பண்ணுங்க, ஆனால் திணிக்காதீங்கன்னு தான் சொல்ல வர்றாரு. அவர் நடத்தலை ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூலு. இது எத்தனை வாட்டி சொல்கிறது எனக்கு தெரியல. அது ஒரு ட்ரஸ்ட்டு நடத்துது, அவரோட லேண்டு, அவ்வளோதான். சிபிஎஸ்சினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன கொடுக்குறோங்க அவங்க தான் நடத்த முடியும். நான் சிபிஎஸ்சியில் இருமொழி கொள்கை ஆக்குங்க, அப்போ இங்கே இருமொழி கொள்கை ஆகிட போகுது. அங்கே மும்மொழி கொள்கை இருக்குது, அதனால் நீங்கள் மும்மொழி கொள்கை வச்சுருக்கான். நீங்கள் 4 வச்சா 4 வைக்க போகிறான், இல்லை 2னா 2 வச்சுக்க போகிறான். அந்த ஸ்கூல் அங்கே சென்ட்ரல் போர்டில் என்ன பாலிசி அதுதானே மேடம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்த முடியும். ஸ்கூலு போர்டு அதுதான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அண்ணாமலைலாம் அதெல்லாம் சொல்லவே கூடாது. என்ன வாட் யூ சே வாட் யூ ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் யூ ஷுட் ப்ராக்டிஸ்லாம். திமுக ஆட்சியில் இறங்கும் வரை நான் காலனி போட மாட்டேன்னு சொன்னவர் 3 நாள் தான் ஆகுது. காலனி போட்டு தான் சுற்றி நிற்கிறார். ஃபோட்டோலாம் பார்த்தீங்களா, கரெக்டாக ரவுண்டு கட்டி வச்சுக்கிறானுங்க, எங்கெங்க அவர் போட்டு நல்ல பேராருன்ட்டு. அதனால் பொய் யார் பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். இது வந்து இந்த காலம், சோஷியல் மீடியா காலம். அந்த மாதிரிலாம் ஏமாற்ற முடியாது. ஒரு இன்ச்சும் ஒரு அசைவையும் கண்டுபிடிச்சி கிழிச்சிருவான். அதனால் முதல்ல அதுதான் சொல்லுவான், ஒருத்தரை பார்த்து ஒரு விரல் உங்களை சுற்றி காட்டுது, அடுத்தவனை சுற்றி காட்டுதுன்னா 3 விரல் உன்னை நோக்கி நிற்கிதுமா. அதனால் இந்த வார்த்தையை சொல்கிறது மாதிரி முதல்ல அண்ணாமலை கரெக்டாக இருக்கட்டும், அண்ணாமலை ப்ரோ, அதுக்கப்புறம் சொல்லட்டும். ஓகே. அண்ட் ஆதவர்ஜுனா அவர்கள் ஸ்பீச் பற்றியும் கண்டிப்பாக பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிர்ப்பு அரசியல் பண்ணாத ஒரு விஷயத்தை தான் விஜய் அவர்கள் முன்னெடுத்திருக்காரு. ஒரு எலீட்டான இப்போ ஏற்ற மாதிரி இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியான மாடர்ன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது தொடர்ந்து நேரடியான தாக்குதல்கள் அதிகமாகவே இருக்கு, திமுக குறித்தும் பாஜக குறித்தும். இப்போ நான் பேசுகிறவங்க கிட்ட டீசெண்டாக பாலிட்டாக பேசுகிறேன்னு வச்சுக்கிங்க, வேற ஒருத்தர் வருவார், அவர் கொஞ்சம் காட்டாக ஒரு ரக்குடாக பேசுவார், இன்னொருத்தர் சண்டை போடுற மாதிரியே பேசுவார். அதுக்காக அவர் எப்படி பேசினார் இவர் ஏன் எப்படி பேசுகிறாருன்னு கேட்க முடியாதுல்ல. 3 பேருமே விஜய் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம், தாவேக்காக்கு வர 3 ஆட்களுமே. பட் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இதில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது ஆதவர்ஜுனாவோட ஒரு வெரி கீ பாயிண்ட் ஒன்று இருக்குது. தட் இஸ் அதுதான் நான் ரொம்ப யோசிக்கிறேன், ஒரு இளைஞன் எப்படி யோசிக்கிறான் பாரு அப்படின்றது. அவர் சொன்னார், மேலை நாடுகளில் பொருளாதார வளர்ச்சியில் தான் ஊழல் நடக்கும், அதுவே தப்பு தான், பட் இருந்தால் அதுவாது ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு நாட்டோட வளர்ச்சியில் லைட்டாக அங்கங்கே இருக்கும், பரவாயில்ல. ஆனால் இங்கே நாட்டோட வளர்ச்சின்னு சொல்லி கடனை வாங்கி அந்த கடனையே நீங்கள் ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ ஒரு அடித்தள பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டு பொருளாதாரத்தை நிறுத்துன்றத புரியாத, தெரிஞ்சோ புரியாமல் இருக்கிற ஒரு கூட்டம் தான் ஆட்சி செஞ்சிட்ருக்கு அப்படின்றார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் விச் இஸ் நீடட் டு பி அட்ரஸ்ட். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அப்புறம் தான் சொல்கிறாரு, நீங்கள் 1000 ரூபா இங்கே கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க, இங்கே 10,000 ரூபா பிடுங்குறீங்க அப்படின்றார். எக்ஸாக்ட்லி, இங்கே 1000 ரூபா கொடுக்குறீங்க, இந்த 4 வருஷத்தில் என்ன ஆச்சு? ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏறிடுச்சு, வெல்த் டேக்ஸ் ஏறிடுச்சு, ஹவுஸ் டேக்ஸ் ஏறிடுச்சு, எல்லா டேக்ஸும் ஏறுது. எழுதாத டேக்ஸ் ஒன்றுமே இல்லை, லேபர் டேக்ஸ் தான் ஏறல. மனுஷன் ரோட்டில் நடந்தால் அதுக்கு தான் டேக்ஸ் போடல, இனிமேல் இந்த ரோட்டில் நடந்தால் அதுக்கும் டேக்ஸ் போடுவாங்களோ என்னமோ போல இருக்குது. எத்தனை நேரம் ரோட்டில் இருக்கிற, ஒரு நாளைக்கு வெளியில் வந்த அதுக்கும் டேக்ஸ் கொடுங்க, இன்னும் புதுசாக வந்தாலும் வரும். ஓகே, ஹியூமன் டேக்ஸ் ஒன்று தான் வரல, அந்த டேக்ஸும் இப்படியே போச்சுன்னா வந்துடும். புரியுதுதான். நேற்றைக்கு வரைக்கும் திருமாவளவன் அவர்களை தூக்கி பிடிச்சு தலித் முதல்வர் ஆகணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கங்களோட பேசிக்கிட்டு இருந்த ஆதவர்ஜுனா அவர்கள் இன்னைக்கு அதே மேடையில் விஜய் அவர்களை தலைவராக ஏற்று பேசுகிறாரு அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? எங்கே இருக்காரோ அங்கே விசுவாசமாக இருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு தலித் முதல்வர் நீங்க ஒரு வார்த்தையை கோடிட்டீங்க ஆரம்பத்துல பேசும்போது, மற்ற கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு தாவி வந்து அங்க அப்படி நடந்துச்சு இங்க எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு மேடையில பேசக்கூடிய ஒரு மேடையா இந்த மேடையை நான் பார்க்கல அப்படின்ட்டு. ஆனா ஆதவர்ஜுனா அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது, எங்கேயுமே அப்படி இல்லை. நாளைக்கு தாவே விசிகா உள்ள வரலாம், கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்கும், அப்போ துணை முதல்வர் ஆகலாம். திருமாண்ணன் தான் சொல்லியிருக்காரு, ஒரு தலித்தால் முதலமைச்சர்ன்ற கனவு கூட பார்க்க முடியாதுன்னு. இவர் சொன்னது என்ன அப்படின்னா,
இவர் வந்து இவர் ஆக்கணும்னு சொல்லல. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி. இல்ல வாதவர்ஜனா என்ன சொன்னார்னா, அங்க இருக்கும்போது ஒரு துணை முதலமைச்சரா ஒருத்தரை கொண்டு வந்திருக்கீங்க, 4 வருஷத்துலயே அவருக்கு துணை முதலமைச்சர் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னா 40 வருஷமாக ஒரு 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 பின்தங்கிய சமுதாயத்துக்காக போராடி கொண்டிருக்கிறதுக்கு தகுதி இல்லையான்னு தான் கேட்டார். ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது? ஆகக்கூடாதுன்னு தான் கேட்டார். அவர் ஆக்குவேன், நீங்க சொன்னீங்க ஆக்குவேன், அவர் ஆக்குவேன் எங்கேயுமே சொல்ல, ஆகக்கூடாதுன்னு தான் கேட்டார். அந்த பாயிண்ட் ஆகக்கூடாதா, உரிமை கிடையாதா அப்படின்ற அததான் சொல்றாரு. நான் ஆக்குவேன், அது வரைக்கும் அவர் கூட தான் நிப்பேன்லாம் சொல்லலையே. ஆக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்புறம் அவரு முதல்ல எடுக்கும்போது என்ன சொல்றாரு, என்னை வந்து எப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷர்ல நான் ஒரு வார்த்தை சொன்னேன்றதுக்காக ப்ரெஷரை போட்டு என்னை வெளில தள்ளினாங்கன்னு நீங்க பார்த்தீங்க. அதற்கப்புறம் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இங்கே தான் சொல்லிட்டு விஜயே ஃபோன் பண்ணி, விஜய் என் தலைவரே ஃபோன் பண்ணி என்னோட கட்சியில் வந்து எனக்கு சுதந்திரமாக வேலை செய்யறதுக்கு இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த இடத்துல திருமாவளவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷர் இருக்குன்னு தான் அங்கே கொண்டு வரு. இது எல்லாத்தையும் பாயிண்ட் அந்த பாயிண்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பொருளாதார பிரச்சனை எந்த அளவுக்கு நம்மளை வந்து இந்த ஒரு எக்கனாமிக் கிரைசிஸை கிரியேட் பண்ணுன்றதை இது ரொம்ப தெளிவுபடுத்துது. அதில் மற்றபடி அவர் எதுவுமே அந்த இடத்துல சொல்லி நாளைக்கு நடக்கலாம், வாய்ப்புகள் இருக்கும், விசிகா வரலாம், கூட்டணி சேரலாம். பிகே வந்து ஒரு பெரிய தவறு பண்ணிட்டாரு 2021 தமிழக மக்களுக்கு. அந்த தவறை வந்து திருத்திக்கிறதுக்காகவும் பிராய்ச்சித்தமாகவும் தான் இப்போ வந்து செஞ்சு கொடுக்குறாரு. ஒரு நல்ல தலைவனை பார்க்காமல் பண்ணிட்டேன்ற ஒரு ஊழல் அரசியலை உட்காத்தி வச்சுட்டேன்னு நம்பியிருக்கலாம். சரி, நான் தமிழகத்துக்கு நான் மாற்ற வேண்டும் என்றால் இதுதாங்க. பிகே இஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஹீ செட், ஓப்பனாக சொன்னார்ல, என்னோட ஐடியாலஜியே தேவையில்லை, எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் சரி இவ்வளோ கேட்குறீங்களா, இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே பிகே இஸ் ஒர்க்கிங். அப்படி இருக்குன்ற போது ஏதாவது ஒரு கட்சி கிட்டத்தட்ட ஒரு 10-12 கட்சிக்கு மேலே, ஒரு 15 கட்சிக்கு மேலே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 12 இடத்துல ஜெயிச்சும் கொடுத்துருக்காரு. 10 கட்சின்னு வச்சுப்போமே, 10ல் ஒரு 8 ஜெயிச்சிருக்காரு. ஏதாவது ஒரு கட்சிக்கு அவர் இந்த மாதிரி வெளியில் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணி பேசி பார்த்துருக்கீங்க? பண்ணதே இல்லை. ஆனால் இங்கே வந்து எவ்வளோ தெளிவாக பேசிட்டு போகிறாருன்னா, சிஎஸ்கேக்கு தோனி ஜெயிச்சு கொடுத்தான், அதனால பயங்கர ஃபேமஸ்ஸு, ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கீங்க. நாளைக்கு வந்து இவர் ஜெயிப்பார், விஜய் தாவேக்கா ஜெயிக்கும், யூ வில் பிகம் அ லீடர். அப்போது நான் தமிழ்லையும் பேசுவேன், எனக்கு அதோட ஜாஸ்தி சப்போர்ட் வரும், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா தட் இஸ் த கான்ஃபிடன்ஸ் தட் மேன் ஹேஸ். அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மேடம். ஆர்கனைசிங்கில் எல்லாமே ப்ராப்பராக நடந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட பத்திரிகையாளர் அங்கே ஒருவர் தாக்கப்பட்டிருக்காரு. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? கண்டிப்பாக அது என்ன நடந்துச்சுன்னு நான் பார்க்கல. நான் வந்து ஃபுல்லாக ரிப்போர்ட்டில் இருந்தேன், ஐ மீன் இன்டர்வியூஸில் இருந்தேன். நடந்திருந்தால் அது வந்து கண்டிப்பாக திருத்திக் கொள்ளணும், அதில் டவுட் இல்லை. இனி வரும் காலங்கள் நடக்காமல் நிச்சயம் பார்த்துப்பாங்க. ஏன்னா ரொம்ப மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறவங்க தான். நானுமே நான் நேரில் நிறையா வாட்டி ஃபங்க்ஷன்ஸ் போயிருக்கேன். வெளியாளாக இருந்தாலும், நாங்கள் ஒரு கூட்டணி கட்சி, ஒரு ஆதரவு கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கும் சக மரியாதை அங்கே உண்டு. அப்படி ஓரமாலாம் உட்காந்து கேட்குறதோ இல்லை பார்க்குறதோ கிடையாது. ஜென்ரலாக நான் சொல்ல வருது, அவரை போய் மீட் பண்ணும்போது ருசியானந்த் அந்தளவுக்கு பொறுமையாக நின்று பார்த்து பேசி அனுப்புறது தான். இது யார் பண்ணியிருப்பாங்கன்னா மேபி அந்த பவுன்சர்ஸ், அந்த கூட இருக்கிறவங்க அதை அடிச்சதாக கேள்விப்பட்டேன். அது அடிச்சதாக சொல்லி கேள்விப்பட்டேன். இனி வரும் காலங்களே அந்த கூட்ட நெரிசல்லையோ இல்லை ஏதோ ஒரு என்ன சொல்லலாம், அந்த ஒரு டென்ஷனில் நடந்திருக்கும். இனி வரும் காலங்களே அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, நடக்காமல் நடக்கும் பார்க்கலாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.